ஐயானோ காத்தவரே மாயாண்டி சொடல ஐயா மதலைக்கு நீ அருள்முறைவாரு பெற்ற பேச்சு அம்மா பிள்ளைக்கு நீ அருள்முறைவார் ஆண்டாமாள் மலராய் நோக்குண்டா ஆமா நீ நுடுங்காது பூக்கொண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதோ ஆமா தப்பாமல் சார்வார் தமக்கே ராமவள்ளியே ஆமோ ரெண்டமெல்லாம் பூத்தாளே ஆமா ஆதுளம்பு நிறத்தாளே ஆமோ ஏழடங்கு அங்கு சமங்கரும்பு இல்லோ ஆமா கண்ணியாக கொழுவிற்கும் அம்பிகை பேச்சு அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே கடல் என்ற பூவி மீது அலை என்ற ஒரு உண்டு என்ற வாழை நம்பி வாழை நம்பி கடல் என்ற வாழை நம்பி வாழை நம்பி சென்று மூவாசை மாறு சுடலிலே சென்று மூவாசை மாறு சுடலிலே நித்தோ நித்தோ காற்றொன்ற மூவாசை மாறிடும் சூழலினை காற்றொன்ற மூவாசை மாறிடும் சூழலினை கட்டுண்டு நித்தோ நித்தோ உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற ஓயாதீரவும் பகலோ இரவும் ஆடே ஓயாதீரவும் பகலோ இரவும் பகலோ உறங்குவரே கண்டவர் உறங்குவரே கண்டவரெல்லாம் ஒருமையின் அடைந்ததே உன்னொன்று உறங்குவதே கண்டதை இல்லாமல் உன்னொன்று உறங்குவதே கண்டதை இல்லாமல் ஒருமையின் அடைந்ததே தடமென்ற மீடி கரையில் பசுவசங்களிலே மின்னலிட்டு 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 தாயென்றும் சே என்றோ நீ என்றோ என்றும் சே என்றோ நீ என்றோ நான் என்றோ அமையனே யுவனாமே தாயென்றோ சே என்றோ நீ என்றோ நான் என்றோ தாயென்றோ சே என்றோ நீ என்றோ நான் என்றோ சமையனே வண்ணம் இடை நின்று கரை நின்று ஏனென்று கேளாது உனக்கழகா உனக்கழகே இருப்பது உனக்கழகா உனக்கழகா சிவகாமினி சிவகாமினி சரையாளும் நடராஜரே சிவகாமி நஜரையனையாளோ சிவகாமி நஜரையனையாளோ
அகஸ்தியரும் புலத்தியரா புலத்தியரா கலைக்கோட்டை மாமுனியா அகத்தியர புலத்தியரா அகஸ்தியர புலத்தியரா கலைக்கோட்டை மாமுனியா தானாக மலை தாதிவில் என்னும் கைலாச பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள் பார்வதாதேவியானவள் 33 தேவர்கள் சரி மூவர்கள் இவர்கள் அண்டர்கள் தொண்டர்கள் எல்லோரும் ஆதியில் கைலாசத்தில் ஒளிவிருக்கு கைலாயத்துல கொலுவிருக்க இன்னும் அந்த கைலாசத்தில் கைலாயத்தில் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறானா யாரம்மா கொலுவிருந்து கைலாச வாசலிலே கைலாச வாசலிலே கண்ட பகவானே திரு நடனம் ஆடுவாளா ரசிய வருவாளா வாடுவாளா எனகைய வருவாளா திருதங்கம் போடுவாளா சரஸ்வதி வருவாளா சங்கீதம் பாடுவாளா சரஸ்வதி வருவாளோ சங்கீதங்கள் பாடுவாளோ ஆகாயத்தில் சூரியனா அந்த குளிச்சந்திரனோ அண்டத்தில பல கோடி நட்சத்திர கூட்டமெல்லாம் ஆயவாணியோடே எங்காதேவி முருகேன்பா ஆயவாணியோடே முருகேன்பா அதாவது ஆமா கைலாச வாசல்லே கலைக்கண்டனாகப்பட்ட சிவபெருமானுக்கு தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது வழக்கம். ஆமா தெய்வ திரு பெண்கள் எல்லாம் திருநடனம் ஆடுவது வழக்கம். திரு நடனம்னு சொன்னா என்ன தெரியுமா? என்ன நேத்து நைட்டு சண்டமலத்துக்கு ஆடினாங்களே அது இல்ல அது குத்து டான்ஸ். அது குத்து டான்ஸ். திரு நடனம்னு சொன்னா திருநடனம்னு சொன்னா அப்ப இது நாட்டிய பெண்கள் நடனம் ஆடுவாங்க தெரியுமா? தாம் தரிகிட தீம் தரிகிட ஓம் தரிகிட ரத்தின் தரிகிட இந்த நடனம் சொன்னா கடவுள் இருக்கார் பத்தியா? ஆமா பகவானுக்கு தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது வழக்கம். பகவானுக்கு தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திருநடனம் ஆடுவது வழக்கம் இல்லவா? ஊர்வசியா வருகிறா, உல்லாசமா பாடுகிறா. ஆமா மேனக வருவா, சரி மிருதங்க வாசிப்பா. மேனக அம்மா மிருதங்க வாசிக்கிறா. சரஸ்வதி அம்மா வருவாங்க, சரி அப்படி சங்கீதம் பாடுவாங்க. அப்பா சரஸ்வதி அம்மா வந்து சங்கீதம் பாடுனான்னு சொன்னா அப்படி இருக்குப்பா, அவ்வளவு அழகா இருக்கும் தாயி. ஆமா கேட்க கேட்க இனிமையா இருக்கும். சரஸ்வதி அம்மா ஆண்டவனுக்கு படிப்பா சங்கீதம். ஆண்டவனுக்கு படிக்கிறா. ஆமா சிவபெருமானுக்கு படிக்கிறா. ஆமா தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திருநடனம் ஆடக்கூடிய நேரத்தில் தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திருநடனம் ஆடக்கூடிய வேளையில அங்கு யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிற ஆறுமா அங்க கொலுவிருந்து வருகிறா. பார்கடல் தன்னதிலே லட்சுமியோ உடனே கொலுவிருந்தா இவளோகம் தன்னதிலே இந்திரனானி பிரம்மலோகம் தன்னதிலே ஆண்முகனும் காளைமகளோ அடைமகளோ நலமுடனே கொண்டு வரா. ஆண்முகனும் கலைமகளோ நலமுடனே வாழ்வாரோ. பார்கடல் தன்னதில அந்த பார்கடல் தன்னதில பச்சை மாலும் லட்சுமியும் பௌசோடு கொலுவிருக்கு. ஆமானோ அம்மையா. தெய்வலோகம் தன்னதில அந்த தெய்வலோகம் தன்னதில தெய்வேந்திரன், சரி இந்திராணி. ஆமா தேவேந்திரனோட வீட்டம்மா இந்திராணியும் கொலுவிருக்கிறார்கள். ஆமா சரி பிரம்மலோகம் தன்னதில பிரம்மலோகம் தன்னதில நான் முகன். சரி 4 முகம் யாருக்கு இருக்கும்? யாருக்கு இருக்கு?
படைக்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாரே பிரம்மதேவன். பிரம்மதேவன். ஆமா, அவருக்கு தான் 4 முகம் இருக்கு. நான் முகனுக்கு சரி காலை மகள். ஆமோ அம்மையா. அப்படி பிரம்மலோகம் தன்னதிலே கொழுவிருக்க, பிரம்மலோகம் தன்னதிலே 4 முகனும் கலைமுதலும் கொழுவிருக்க, இப்படி ஆதிவெள்ளி கைலாசத்தில் எல்லோரும் கொழுவிருக்க, ஆமா ஆண்டவன் பார்த்தார். சரி, இவர்கள் எல்லாம் நம்மளை வணங்குவதனால அருளும் இல்ல பொருளும் இல்லையே, ஆண்டவனுக்கு அருள் இல்லைன்னு சொல்லி சரி செத்து பிழைக்கும் சீவராசிகளை படைத்தார். ஓ, செத்து பிழைக்கும் சீவராசிகளை படிக்கிறார். யாரு? நம்மளை போல மானிடர்கள் தான். மானிடர்களை செத்து பிழைக்கும் ஜீவன் நம்ம தானே இந்த உலகத்துல. சரி, அதாவது ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் ஆண் சிங்கத்தை. சரி, ஆண் சிங்கங்கள் தான். சிங்கம்னா சும்மாவா வரணும்லையா? சிங்கம் லேட்டா தான் வரும், லேட்டஸா வரும். சரி, ஆண்டவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் பார்வதியின் வடிவத்தில் சரி பெண்களையும் படைத்தார். ஆமா, உங்களை போல பெண்களையும் படைக்கின்றார். படைத்தவனுக்கு வடியலக்க வேணும் என்று படைத்ததொரு ஜீவனுக்கு வடியலக்கணும்னு சொல்லி சக்தி பார்வதியானவள் பார்வதியானவள் ஆண்டவனிடத்துல எப்படி படி எடுத்து கொடுக்கிறா, எப்படி அம்மா எடுத்து கொடுக்கின்றா. நல்ல திணை எடுத்து அதனோட கையில் கொடுத்தா நல்ல திணை எடுத்து கையில் கொடுத்தாரை கொடுத்தா அரக்க நல்ல திணை எடுத்து மன்னனோட கையில் கொடுத்தா மறக்க நல்ல திணை எடுத்து மறக்க நல்ல திணை எடுத்து மன்னனோட கை கொடுத்தா. ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் நாளை நல்லத்தினை எடுத்து நாதன் கையில கொடுக்கிறா. நாதனோட கையில கொடுக்கின்றா. உலக்கு நல்லத்தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தா. உடையவனார் கையில் கொடுத்தா. மரக்காத்தினை எடுத்து மன்னன் கையில கொடுக்கா. மரக்காத்தினை எடுத்து மன்னன் கையில கொடுக்கின்றா. ஆண்டவா ஆண்டவா பகவானே பகவானே, பூலோக மக்களுக்கு படி இழக்க சென்று வாருங்கள். உலகமெல்லாம் படி இழந்தார், உலகமெல்லாம் படி இழந்தார். ஆளாக்கி திணை எடுத்து ஆளாக்கி திணை எடுத்து ஆமம்மா எடுத்து இளமெல்லாம் படி இழந்தார், இளமெல்லாம் படி இழந்தார், படி இழந்தார். மதங்கோ தங்கோ பார்வதி அம்மா கொடுத்தபடி வாங்கி கொண்டு சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இந்த 14 உலகத்துல ஆமா 14 உலகத்திலையும் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் சரி பெரிய உயிர் மதையான வரைக்கும் படி இலக்கு. அடேங்கப்பா, பெரிய உயிர் மதையானை வரையிலும் படி இலக்கின்றார் அல்லவா? சரி, அப்படியே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆளி திணை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார். அவர் நாடு எங்கும் படி இலக்கின்றார். உலக்கு நல்லதினை எடுத்து ஆமா உலகம் எல்லாம் படி இலக்காரு. 14 உலகத்துல சரி ஒரு உயிர் தப்பிடாமல் அதாவது ஓரறிவு ஜீவன் முதல் நம்மளை போல் 6 அறிவு ஜீவன் வரை சிவனே சிவனேன்னு சொல்லுதவனுக்கு என்னைக்குமே சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது, கிடையவே கிடையாது. சிவனேன்னு சொல்லாதவே எப்படி? ஓ, சிவனேன்னு சொல்லாவே சிவப்பட்டினி இருப்பான். சிவனேன்னு சொன்னவனுக்கு சித்தமும் சாப்பாடு உண்டு. சரி, நல்லா இருக்குப்பா. இப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தினந்தோறும் படி இழக்க போயிட்டு கைலாசத்துக்கு வரும்போது பார்வதி அம்மா பாத பணிவிடை செய்வா. பாத பணிவிடை செய்வது பழக்கம். பாத பணிவிடைகள் செய்து முடித்து விட்டு கைலாசமுள்ள அழைத்து சென்ற பார்வதி பகவானும் பார்வதியும் சரி சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுதான். ஆமா, சொக்கட்ட கால் மண்டபத்தில இருவர்களும் சோவி பரப்பி சொக்கட்டம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இருக்க முடியாது பத்தி போர் அடிக்கல, விளையாடணும்ல சரி என்று விளையாடி கொண்டிருக்கும் பொழுது விளையாடும் பொழுது பார்வதியம்மா பகவான் இடத்துல ஒண்ணு கேட்கிற. என்ன கேட்க பாருங்க? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, சக்தி வாதையனோ கைலாசவாச
வாசலிலே ஆண்டவன் பவனுக்கு ஆதிசக்தி பார்வதிக்கும் கல்யாணம் நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் பார்வதியா கேட்டாரே கல்யாணம் நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் பார்வதியா சொல்லுவாரோ திருக்கல்யாணம் நடத்த வேண்டும் திருக்கல்யாணம் நடத்த வேண்டும் பார்வதியா கேட்ட போதே வந்த சிவபெருமா அம்மா பார்வதியே அம்மா பார்வதியே ஈசனோட வார்த்தைகளே அம்மா பார்வதியே அம்மா பார்வதியே ஈசனோட வார்த்தைகளே அப்ப பார்வதியும் பகவானும் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுறாங்க. ஓ சோவி பரப்பி சொக்கட்டம் விளையாடுகிறார்கள். பார்வதி அம்மா கேக்குறாங்க, என்ன கேக்குற ஆண்டவனே? ஆண்டவா பகவானே. ஐயா ஆண்டவனே பகவானே. அதாவது என்ன இந்த கைலாச வாசலில சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ஆதிசக்தி பார்வதிக்கும் ஆமா ஆதிசக்தி பார்வதியான பெண்ணாளுக்கும் 60க்கு 60 திருக்கல்யாணம் நடத்தணும். ஓ 60க்கு 60 திருக்கல்யாணம் நடத்தணும். மறுமணம். ஓ மறுமணம். மறுமணம்னு சொன்னா வேற பொண்ணு கல்யாணம் முடிக்க கிடையாது. அது கிடையாது. ஓ மறுமணம்னு சொன்னா 60க்கு 60 கல்யாணம் தான் மறுமணம். ஆமா சரி முதல்ல ஒரு மணம் முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. அது இப்ப 20ல 60ல முடிக்கிறது மறுமணம். ஓ மறுமணம் ரெண்டாவது மனம். ரெண்டாவது மனம் பேர் தான் மறுமணம். ஆசைப்படுறாங்க அந்த அம்மா. சரி அந்த ஐயட்ட சொல்றாங்க. சரி சரி அப்போ பகவானிடத்தில் சொன்ன பொழுது ஏ பார்வதி அடி பெண்ணே பார்வதி நமக்கு 60க்கு 60 கல்யாணம் நடத்தலான்டி வாங்கிட்ட சொல்ல முடியாது. ஆமா என்கிட்ட சொல்ல முடியாது. சரி உங்க அண்ணன் இருக்காரு பத்தியா? ஆமா அண்ணம்னா யாரு? என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். உங்க அண்ணன் கிட்ட சொல்லுடி. ஆமா பார்வதி. ஆமா ஆமா அண்ணன் சொன்னு சொன்னா சரி அழகா நடத்தலாமே அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன் அழைச்சுக்க. ஆமா அவர் வந்து சரி கல்யாணத்தை நடத்தட்டுமே நடத்தட்டுமே அப்படி என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா பார்வதி இடத்துல சொல்லும் பொழுது பார்வதி அம்மா என்ன செய்கிறா? அண்ணன் நினைக்கிறோம். ஓ அண்ணனாகப்பட்ட என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணனை நினைக்கிறா என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதி அண்ணனா ஆகப்பட்ட கோபால கண்ணனை எப்படி நினைக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா நினைக்கின்றா? ஹரி ராமா ஸ்ரீ ராமா அயோத்தியை ஆண்டரா. ஹரி ராமா ஸ்ரீ ராமா அயோத்தியை ஆண்டரா. சீதையோட மணவாளா ஸ்ரீராமா வாருமையா. சீதையோட மணவாளா சீதையோட வாருமையா. கோசலையா பெற்ற பிள்ளை கோசலையா பெற்ற பிள்ளை கோதண்டரை வாருமையா கோதண்டரை வாருமையா. கோசலையா பெற்ற பிள்ளை கோசலையா பெற்ற கோதண்டரை வாருமையா கோதண்டரை வாருமையா. அப்பதான் பார்த்தா சரி பார்வதி அம்மா அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை மாய கண்ணனை யாரி ராமா ஸ்ரீராமா ஆமோ ஆமையா பெருமாள் மாயவன் அழைக்கிற ஐயா. என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணனை நினைக்கிறா. நீ எங்க இருக்கார் அண்ணன்? அங்க அண்ணன் எங்க இருக்கிறாரு? திருப்பார் கடல். ஓ திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டு இருக்கிறா. யார் மேல? சர்ப்பத்து மேலமா? சர்ப்பத்து மேல. ஆமா சர்ப்ப சைனம் செஞ்சு கொண்டு இருக்காரு. இருப்பாரு. ஆமா லட்சுமியுடன். லட்சுமி என்ன செய்வா? கால் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் காலாண்டர்ல பாக்குறதுதான். சரி அப்ப பார்வதி அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை நினைக்க அப்ப அண்ணனுக்கு தெரியுது சரி பார்வதி நம்மளை அழைக்கிறது. ஆமா பார்வதிக்கு நம்ம ஏதோ தேவை வேலை இருக்கு. ஆமா பார்வதி நம்மளை அழைக்கிறாளே என்று சொல்லி பார்வதிக்கு போய் உதவி செய்யணும்னு சொல்லி என்று அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் ஆமோ ஆமம்மா அங்கையே தேடி திருப்பார்கடல் தான் கடந்து வருகிறாரானால் எங்கேயம்மா வருகின்றார்? பார்கடல் தன்னை கடந்து பச்சை மாலும் ஏகி வாரா. பார்கடல் கரை கடந்து மாலோ ஏகி வாரா. அலைகடல் தான் கடந்து அச்சுதனோ ஏகி வாரா. அலைகடல் தான் கடந்து அச்சுதனர் ஏகி வாரா. சரவி ஆகலே சரவே சொல்லமா சொல்லு சரவி பள்ளி கொண்ட பள்ளி கொண்டு பள்ளி கொண்டே நாராயணன் ஏகி வாரா ஏகி வாரா. நாராயணன் ஏகி வாரா ஏகி வாரா. சரவில் பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு நாராயணன் ஏகி வாரா ஏகி வாரா.
எடியம்மா பார்வதியே எடியம்மா பார்வதியே அண்ணனையும் அழைத்ததனே அடியம்மா பார்வதியே அடியம்மா பார்வதியே அண்ணனையும் அழைத்ததனே திருப்பார்கடல் தான் கடந்து சரி என் பெருமாள் கோபாலக்கண்ணன் என் பெருமாள் மாயவன் கோபாலக்கண்ணன் பார்கடல் தனை கடந்து பெருமாள் வந்துட்டாரு. ஓ பெருமாள் வருகிறாரு. எங்க வருகின்றா? கைலாசம் வந்து. ஆமா கைலாசத்துல பார்வதி அழைச்சால. ஏ பாரு. ஆமோ சாட்டா கூப்பிடுதாரோ? தங்கச்சி இல்ல. சரி பாசம் இருக்கத்தானே செய்யும். பாசத்துல கூப்பிடுதாரு. ரத்தம்லயா? ஆமா ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமா தாய்? ரத்தம் தான் துடிக்கும். பக்கம் என்ன செய்யும்? பாக்கெட்ல பணம் இருக்க வரைக்கும். பாக்கெட்ல பணம் இருக்க வரைக்கும் பக்கம் துடிக்கும். துடிக்கும். இல்லனா பறக்க பறக்க முடிச்சிட்டே பேரும் பாத்துக்கும். ஆமா என்னைக்குமே ரத்தத்துக்கு தான் மதிப்பு, பக்கத்துக்கு மதிப்பே கிடையாது. ரத்தத்துக்கு தான் மதிப்பு. ஆனா அப்ப அண்ணன் வந்து பாக்காரு. ஆமா அண்ணன் பாக்கும்போது ஏ பார்வதி. அடி பெண்ணே பார்வதி. அண்ணனை அழைத்த விவரம் என்னம்மா? அண்ணா அண்ணா கோபால கண்ணா. அண்ணா அழலாம் கூடாது. சரி. ஏ அண்ணா கோபால கண்ணா. என்ன பார்வதி? அதாவது இந்த ஆண்டவனாகப்பட்ட பகவானுக்கும் சரி ஆதிசக்தி பார்வதிக்கும் இந்த கைலாசத்துல எங்களுக்கு 60க்கு 60 திருக்கல்யாணம் நடத்தும். பார்வதி என்ன உனக்கும் பகவானுக்கும் 60க்கு 60 திருக்கல்யாணம் நடத்தணும். 60க்கு 60 திருக்கல்யாணம்னு சொன்னா செகண்ட் மேரேஜ். அழகா நடத்தலாமா? அழகா நடத்தலாமா? அழகா நடத்தலாம். நடத்தி தந்துருவியா? உனக்கு போகதான் மிச்சம். சரிண்ணே நீ பயப்படாம இரு. அப்போ ஒரு நல்ல நாள் பாத்துருவோமா? உனக்கும் பகவானுக்கும் திருக்கல்யாணம் நடத்தணும். அதுவும் 60க்கு 60 தான் திருக்கல்யாணம். ஆமா ஊன்னு சொல்லிட்டல்ல. சரி பாரு உனக்கு எப்படி இருக்குன்னு. பக்கத்துல கடனை உடனாவது வாங்கி உனக்கு அவ்வளவு அழகா 60ஆம் கல்யாணத்தை முடிச்சிடணும். சரி என்று அண்ணனாகப்பட்ட கோபாலக்கண்ணன் சொன்ன பொழுது கோபாலக்கண்ணன் சொல்லும் பொழுது பார்வதிக்கும் பகவானுக்கும் கல்யாணம்னு சொன்னதுதான். கைலாசமே எப்படி இருக்கு? பார்வதிக்கு எப்படி இருக்கு? எப்படி அது முகத்துல கல்யாண கலகட்டி இருக்கு. கல்யாணம் என் முகத்திலேயே அல்ல பார்வதி. அப்ப பார்வதிக்கு ஒரே சந்தோஷம். கல்யாணம்னு சொன்னா சரி இடம் எப்படி இருக்கணும்? கல்யாணம்னு சொன்னா களை கெட்டணும். அதற்கு பத்தியா நம்ம தெக்கு பாப்பாங்களோ? அடேங்கப்பா தெக்கு பாப்பாங்களோல எப்படி இருக்கு? சீரியல் என்ன? ஆமா சீரியல் என்ன? பந்தல் என்ன? பந்தல் அலங்காரம் என்ன? செண்டா மேல என்ன? பூ அலங்காரம் என்ன? நையாண்டி மேல என்ன? ஆமா அது மட்டுமா? அவ்வளவு அழகா தப்பட்ட என்ன? அது மட்டுமா? குரூப் ட்ரெஸ் என்ன? வில்லு பாட்டி என்ன? எப்ப பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் என்று சொன்ன பொழுது திரு கல்யாணம் சொல்லும் பொழுது கைலாச வாசல்ல பந்தல பார்த்தேன்னா அடேங்கப்பா பந்தல் அலங்காரம் பார்க்கவே பிரம்மாதம். எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறது? காலை நல்ல மரமகுந்து பந்தல் அலங்காரம் போட்டிருக்காங்க. பார்க்கவே பிரமாதமா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்குப்பா. அப்பேற்பட்ட அழகா இருக்கு. எப்படி போட்டாங்க தெரியுமா? எப்படி போட்டிருக்காங்க? வாழை மரம் மகுந்து வாசல் எல்லாம் பந்தலிட்டு. ஆமா வாழை மரம் மகுந்து வாசல் எல்லாம் பந்தல் எடுக்கிறா. ஆமா சரி. அதுக்கப்புறம் தேக்கு மரம். ஓ தேக்கு மரம் எடுத்து தெருவெல்லாம் அலங்காரம் செய்கிறான். வாசல் அலங்காரத்தை பார்த்தேன்னா அப்பேற்பட்ட அழகா இருக்கு. அப்படி இருக்கும்யா. சரி. அப்படி பந்தல் அலங்காரம் பார்ப்பதற்கே சிங்காரம். பார்ப்பதற்கே சிங்காரம். பந்தலிட்ட கால்களுக்கு பவளத்தாலே அலங்கரித்து. ஆமா பவளத்தாலே அலங்கரித்து. அலங்காரம் நல்லா இருக்கா? அலங்காரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா. சரிப்பா. அதுல என்ன சென்டர்ல போட்டிருக்காங்களா ஒரு டிசைன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ஏத்துக்கிட்டியாப்பா? சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். திருக்கல்யாணத்துக்கு பந்தல் ஓகே. ஆமா பந்தல் ஓகே. நெக்ஸ்ட் என்ன வேணும் தெரியுமா? செட்டு வேணும். ரெஸ்ட் பூ அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கு செட்டுக்கு போவோம். பூ அலங்காரத்துக்கு யாரை கூப்பிடலாம்? பூ அலங்காரத்துக்கு உள்ள இருக்காரு எங்க மாமா பண்ண அவரை கூப்பிடுவோம்.
பண்டரத்தை வர சொல்லுப்பா. ஆமா, பூ அலங்காரம் செய்யணும். அலங்காரம் சரி. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை கொடுக்கணும். மாலை கொடுக்கணும். கையில என்ன கொடுக்கணும்? ஒண்ணு வச்சிருப்பாங்க. முன்ன பின்ன கல்யாணம் முடிச்சிருந்தா கையில என்ன கொடுப்பாங்க, காலத்துல என்ன போடுவாங்கன்னு தெரியும். முன்னையும் கல்யாணம் முடிச்சே கிடையாது, பின்னையும் கல்யாணம் முடிச்சே கிடையாது. சண்டால பாதத்தி ஒருத்தி வாக்கவும் பண்ண மாட்டேங்க. பூச்செண்டு. அக்கா கல்யாணம் முடிச்சிட்டு. ஓ, அதனால சொல்லுதா அவங்க சொல்லுவாங்க. அனுபவசாலி சொன்னா கேட்டுக்கிட வேண்டியது. பூச்செண்டு கையில வச்சுக்கோங்க. சரியா? நம்ம சைஸுக்கு இப்போதைக்கு இது போதும். ரோசா பூ